ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கிய தகவல், அதாவது டிஎன் செட் ரிசல்ட்டு எப்பொழுது வெளியிடப்படும், எதனால் இன்னும் ரிசல்ட் வெளியிடாமல் இருக்காங்க அப்படின்ற தகவல் ஆசிரியர் தேர்வு வாரியம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க பத்திரிக்கை செய்தியாக. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது பத்திரிகை செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில தகுதி தேர்வு நடத்துவதற்கான அதிகாரத்தை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் மூலம் வெளியிடப்பட்டது. அடுத்தது யூஜிசியுடைய வழிகாட்டு நெறிமுறைகளினுடைய அடிப்படையில் தான் மார்ச் 2025 6, 7, 8, 9 ஆகிய 4 நாட்களில் டிஎன் செட் எக்ஸாம் நடைபெற்றது. ஓகேங்களா. அடுத்தது இதில் சென்னை ஹைகோர்ட் வழக்கு எண் தொடுத்திருக்காங்க 13-187/2025. அதனுடைய அடிப்படையில் தமிழ் வழியில் பயின்றோருக்கான இடஒதுக்கீடு அரசாணை எண் துறை நாள் 18/7/2025 படி வழங்கி ஆணையிடப்பட்டது. அதாவது டிஎன் செட்டு 2024 விண்ணப்பித்த தேர்வு எழுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் பிஎஸ்டிஎம் முன்னுரிமை கோர விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் 23/7/2025 7/8/2025 பிற்பகல் 5 மணிக்குள்ள www.trb.tn.gov.in இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும். அதற்கான படிவத்தை ஆசிரியர் தேர்வு வாரியத்திலே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த 2 படிவம், அதாவது நீங்கள் தமிழ் வழியில் 1ஆம் வகுப்புலேருந்து முதுநிலை வரைக்கும் பிஜி வரைக்கும் நீங்கள் எதில் படிச்சிருக்கோம், தமிழ் வழியில் படிச்சிருந்தால் மட்டும்தான் செல்லும். ஸோ அப்படி படிச்சிருக்கீங்கன்னா அந்தந்த இன்ஸ்டியூஷனில் போய் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த அத்தாரிட்டிகிட்ட போய் சைன் வாங்கிட்டு வரணும். அதை நம்முடைய வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எதனால் டிஎன் செட் எக்ஸாமிற்கு தடை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎஸ்டிஎம் பயின்றோருக்கான ஒரு முன்னுரிமை தராதது தான் காரணம். ஸோ அதற்காக கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் தர சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது 7ஆம் தேதி நம்ம 7ஆம் தேதிக்குள்ளே அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தது இதனை பேஸ் பண்ணி என்ன பண்ணுருவாங்க, ரிசல்ட்டு வெளியிட்டுருவாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம எல்லோரும் ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தோம், ஏன் ரிசல்ட் இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதற்கான காரணம் தெரிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கெஸ்ட் லெக்சரர் அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவல் உங்களுக்கு தெரியும். சப்போஸ் தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதற்காக நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக விண்ணப்பிச்சிருங்க. அடுத்தடுத்த தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.